வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. நெருப்பா கொதிச்சிருக்காருங்க ஸ்டாலின். மோடிய உண்டிலன் பண்ணிருக்கிறார். எனக்கு ஆட்சி, அதிகாரம், அரசியல், தேர்தல்லாம் முக்கியம் இல்ல, கொள்கை முக்கியம், என் மாநிலம் முக்கியம். அதுக்காக நான் எந்த விலையும் கொடுப்பேன். ரோட்ல இறங்கி உட்காந்தேன்னு வச்சுக்கோங்க, மொத்த குடும்பத்தையும் உட்கார வைப்பேன். ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்கிற ஒரு வேலையை பார்ப்பேன். இதெல்லாம் தாண்டி 50-60களில் பார்த்த திமுக காரனை நீ பார்க்காத, வேற லெவல்ல சம்பவம் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டி இருக்காரு மோடிய. என்ன நடந்தது தோழர்களே? தொகுதி மறு வரையறை செய்யற ஒரு வேலை ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனை தான். தொகுதி மறுவரையறைனா என்ன? மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி மக்கள் தொகை கூட கூட அந்த ஏரியாவை 2ஆ 3ஆ பிரிச்சு எம்பி சீட்ஸா ஆக்கிவாங்க. அது மூலமா நிர்வகிக்கிறதுக்கு எளிமையா இருக்குன்றதுக்காக தொகுதிகளை மறுவரையறைய செய்வாங்க. இதுல என்ன ஆகி போச்சு அப்படின்னா, தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் எல்லாம் குடும்ப கட்டுப்பாடை ஒழுங்கா அமல்படுத்தி வீட்டுக்கு 2 குழந்தை 1 குழந்தைன்னு நீட்டா இருக்கும். நம்ம இப்போ வட இந்தியாவில் நிறைய குழந்தைகள் இருக்கு. அவங்க கல்வி அறிவும் இல்லை, அவங்களுக்கு பொது சுகாதாரம் இல்லை, மருத்துவ கட்டமைப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை. அந்த மக்களை வெறும் குழந்தை பெற்றுக்கொள்ளுகிற எந்திரமா மாத்தி வச்சு அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளுகிறத அவங்களுக்கு சாதமா பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ தொகுதி மறுவரையறை செஞ்சா என்ன நடக்கும்? அதிகமான மக்கள் தொகை இருக்கிறது வட இந்தியால. அப்ப அவங்களுக்கு அதிகமான தொகுதிகள் கிடைக்கும். இப்ப தென்னிந்தியாவில தொகுதிகள் குறைவா இருக்கும். இப்போ ஒரு சட்டத்தை, நாசகர சட்டத்தை இந்தியாவிற்கு எதிராக உருவாக்குனாங்கன்னா அதை தட்டி கேட்கறதுக்கான பலம் இல்லாமல் போகும். அவங்க நினைச்சதெல்லாம் சட்டமாக்கலாம், நினைச்சபடி நாட்டை நாசமாக்கலாம். இதை எதிர்த்து தான் நம்ம குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க 543 தொகுதி இருக்கு, நாடாளுமன்ற தொகுதி இந்தியா முழுக்க 543 தொகுதி. இப்ப 850 தொகுதியா மாத்த போறானுங்க. கிட்டத்தட்ட ஒரு மடங்கு கூட, நெருக்கி ஒரு மடங்கு கூட, 3ல 2 மடங்கு கூட போடுறான். இப்ப 300 சீட்டு கூட வருதுன்னா அது வட இந்தியாவில் அதிகமா வரும். இப்ப தென்னிந்தியா மாதிரியான தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, இங்க இருக்கிற கர்நாடகா, ஆந்திராலாம் பாதிக்கப்படும். அப்போ இந்த பாதிக்கப்படுவதை குறித்து நம்ம பல முறை பேசியிருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களினுடைய முதலமைச்சர்களை கூப்பிட்டு கூட்டம் நடத்தியிருக்காரு. கூட்டம் நடத்தி இது எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கும்னு பேசி இருக்கிறாங்க. இந்த பேசின விஷயங்களை போய் பிரைம் மினிஸ்டர் சொன்னா அவர் காதலே போட்டுக்கல. தென்னிந்தியாவிற்கு பாதிப்பு வராது அப்படின்னு உறுதி கொடுங்கன்னு கேட்டா வாய் திறந்து உறுதி கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு 16ஆம் தேதி ஒரு கூட்டத்தை அவசர கதியில நடத்துது பாஜக. அந்த கூட்டத்துல என்ன பேசுறாங்கன்னா, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டுக்காக நாங்கள் அதிகமான சீட்டை உருவாக்குறோம் அப்படின்றான். இந்த 543 சீட்ல பெண்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டானா, எக்ஸ்ட்ரா சீட்டை போட்டு உட்கார வைப்பானா. இது என்ன ஒரு நியாயம்? நாங்க என்ன கேக்குறோம்? 543 தொகுதியில நீ எங்களுக்கு சரிபாதி கொடு, சரிபாதி கொடு. ஏன்னா பெண்கள் சரிபாதி இருக்கிறாங்க. 543 தொகுதியில சரிபாதி கொடுடானா, இல்ல நான் 800 தொகுதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி பெண்கள் பெயரால ஒரு உள்ளடி வேலையை பாஜக நடத்த பாக்குது. நம்ம எடப்பாடி தான் கொத்தடிமையிலும் வககட்ட கொத்தடிமை, பெருங்கொத்தடிமை, கொடூரமான கொத்தடிமை, மொரட்டு கொத்தடிமை. அவர் என்ன பேசியிருக்காரு தெரியுங்களா? பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது திமுகவுக்கு எரிச்சலா இருக்கும். அந்த வயிற்றுச்சலா தான் திமுக இப்படி பேசுது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறத இப்படி தப்பா பேசலாமா? இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு பேசி இருக்கிறார். ஆடாடாடா, பெண்களுக்கு அவ்வளவு நல்ல செய்யறவங்களா இந்த பாஜக கும்பல். இந்தியாவில பெண்களை அதிகமா பாலியெல்லாம் சுரண்டன கட்சிகளினுடைய பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிற கட்சி, பெண்களை 2ஆம் பட்சமாக பார்க்கிற கட்சி. இதெல்லாம் தாண்டி சுப்பிரமணிய சுவாமி ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை சொன்னார்ல, ஞாபகம் இருக்கா? எம்பி ஆகிறதுக்கும் அமைச்சர்களாகிறதுக்கும் பெண்களை மோடி பாலியலா பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுல பல பெண்கள் அமைச்சர்களா வர்றதுக்கு மோடி கூட போனாங்க. இது நான் சொல்லல, சுப்பிரமணிய சுவாமி, பாஜக கட்சியில இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி. நீ யோகியனா இருந்தா அந்த கட்சியை விட்டு நீக்கி இருக்கணும்ல, ஏன் நீக்கல? ஏன்னா உள்ளடி வேலை நடக்குது. நீங்க எல்லாம் பெண்களை குறித்து நீங்க கவலைப்படுறீங்க, நாங்கள் நம்பணும். ஊர் உலகத்துல 15 வயசு 16 வயசு குழந்தைங்களை ரேப் பண்ணிட்டு இருக்கிற ரேபிஸ்டுங்க நீங்க பேசுறத நாங்க அப்படியே நம்பிடுவோம். 50% இடஒதுக்கீடு உள்ளாட்சியில முதல்ல தமிழ்நாடு அறிமுகப்படுத்துது. முக்கியமான மாநகராட்சியில முழுக்க முழுக்க பெண்களை வச்சாங்க. அதுவும் சென்னை மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி, கோவை மாநகராட்சி, தாம்பரம், இப்படி முக்கியமான மாநகராட்சியில முழுக்க பெண்களை கொண்டு வந்தாங்க. அதுதான் அரசியல், அதுதான் அரசியல். ஆனா எதையுமே செய்யாத இந்த அரைவேக்காடு எடப்பாடி அடிச்சு விடுறாரு. பெண்களுக்காக செய்யறத தடுக்கலாமா? வைத்தறிச்சலார். பெண்களுக்காக அடிச்சு ஆடின ஒரு மாநிலம் இருக்குன்னா தமிழ்நாடு.
பெண்களுக்கு போக்குவரத்துல கட்டணமில்லா பேருந்து, பெண்கள் வேலை வாய்ப்புல பாதி பேருக்கு பெண்களும் திருநங்கைகளுக்கும் நீங்க வேலை கொடுக்கணும்னு டாடா நிறுவனத்துக்கிட்ட எழுதி வாங்கினது திமுக அரசு. பெண்களுடைய பேர்ல சொத்து வாங்கினீங்கன்னா 1% உங்களுக்கு கட்டணம் குறைப்போம். குடிசை மாற்று வீடுகள் எல்லாம் பெண்கள் பேர்ல தான் கொடுப்போம். தனியா ஒரே ஒரு பெண் இருந்தாலும் அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கணும். சுய உதவி குழுவுல பெண்கள் வாங்கின கடனை ரத்து பண்ணி இருக்கிறாங்க. 5 லட்சம் வரைக்கும் சாமானிய பெண்கள் தொழில் தொடங்குவதற்கு கடன் வாங்கலாம். பெண்கள் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர்ல போய் தங்கி வேலை பார்க்கறதுக்கு தோழி விடுதிகள். யாருகிட்ட வந்து நீங்க அடிச்சு விடுறீங்க? தமிழ்நாடு பெண்களுக்கான மாநிலமாக, பெண்கள் பாதுகாப்புக்கான மாநிலமா இருக்கு. பெண்கள் பாதிக்கப்படுகிற, பாலியலா சுரண்டப்படுகிற மாநிலங்கள்ல 10 மாநிலங்களை பட்டியலிட்டா 10ம் பாஜக ஆளுகிற மாநிலம். நீங்க எங்க கிட்ட வந்து எங்களுக்கே அட்வைஸ் பண்றீங்க, பாடம் நடத்துறீங்க. எடப்பாடி போன்ற கொத்தடிமைகள் அந்த நாட்டுக்கே அவசியம் இல்லாதவர்கள். சிஏஏ வந்துச்சு, குடியுரிமை திருத்த சட்டம், இஸ்லாமியர்களை அனாதைகளாக்க, சொந்த நாட்டிலே அகதிகளாக்க முயற்சி பண்ணாங்க. அன்னைக்கு இவர் தான் சட்டமன்றத்துல பேசுறாரு, எங்கேயாவது ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா சொல்லுங்க அப்படின்னாரு. விவசாயிகளுக்கு எதிரான 3 சட்டங்கள், அந்த சட்டத்துக்கு எதிராக பயங்கரமான போராட்டத்தை விவசாயிகள் நடத்தினாங்க. 1.25 வருஷம் விவசாயிகள், வட இந்திய விவசாயிகள் போராட்டத்தை நடத்தினாங்க. அன்னைக்கும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களான்னு கேட்டவர் தான் எடப்பாடி. இன்றைக்கும் அதே டோன்ல தான் பேசுறாரு, பெண்களுக்காக கொண்டு வர சட்டம். அட கூமுட்டைங்களா, என்ன நடக்க போகுது தெரியுங்களா? தமிழ்நாட்டுல இப்ப 39 தொகுதி இருக்கு, பாண்டிச்சேரியில ஒரு தொகுதி இருக்கு, மொத்தம் 40 தொகுதி. இந்த 40 தமிழ் பேசுகிற மக்களினுடைய 40 தொகுதிகளை அவங்க மக்கள் தொகை அடிப்படையில 28 தொகுதியாவும் மாத்துவாங்க. இல்லங்க, இந்த 39 தொகுதி அப்படியே இருக்கும். ஆனா வடக்க ஒரு மாநிலத்திலையும் 30 தொகுதி, 40 தொகுதி, 50 தொகுதி, 60 தொகுதி கூட போட்டுருவான். இப்ப என்ன ஆகும்? வட இந்தியா பலமா இருக்கும். தென்னிந்தியாவை கேட்டு எதையும் செய்யணும்ன்ற அவசியம் மோடிக்கு வராது. எந்த சட்டத்தை வேணாலும் ஏத்துவாரு. ஏன்னா நம்ம தான் கம்மியா இருக்கமே ஆளுங்க, நம்ம போராடலாம், சண்டை போடலாம், அது எடுபடாம போயிடும். இப்பயாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அதை உடனடியாக விவாதிக்கிறோம், அதை வந்து கூட்டுக்குழுவுக்கு அனுப்புறோம், அதாவது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அங்க விவாதிக்கிறோம். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாம போகும். அவன் எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நம்ம குறைஞ்சபட்சம் இருப்போம். இங்க இடத்த குறைக்காம, அதாவது சின்ன கோட்டாவே வச்சுக்கிட்டு பெரிய கோட்டா போட்டிருது. இதுதான் பாஜகவினுடைய தந்திரம். சரிங்க, இப்ப தேர்தல் நடந்துட்டு இருக்குல்ல, இன்னும் தேர்தல் மேற்கு வங்கத்துக்கு தமிழ்நாட்டுக்கு முடியல. 5 மாநில தேர்தல்ல 3 மாநிலங்களுக்கு முடிஞ்சிருக்கு, தமிழ்நாட்டுக்கு மேற்கு வங்கத்துக்கு தேர்தல் முடியல. அதுக்குள்ள இங்க உள்ளடி வேலை ஏராளமா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இடையில அவசரமா நாளை கூட வேண்டிய தேவை என்ன? எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு பேசுனீங்களா? எல்லா கட்சிகிட்டையும் இது கொடுத்து கலந்துரையாடுனீங்களா? நீங்க என்ன மாதிரியான சட்டத்தை கொண்டு வர போறீங்கன்னு அவங்ககிட்ட கொடுத்தீங்களா? காப்பி கொடுத்தீங்களா? அது குறித்து டிஸ்கஷன் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுத்தீங்களா? எதுவுமே இல்ல. யாருக்கிட்டையும் கேட்காம தான் தோன்றித்தனமா அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஆபத்து. இதுல இன்னொரு ஆபத்து இருக்கு. தொகுதி மறுவரையறை சட்டம் கொண்டுறாங்க. இந்த மறுவரையறை செய்யக்கூடிய இந்த சட்டத்தை தொகுதி மறுவரை செய்யக்கூடிய ஆணையத்துக்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க தான் இதை மறுவரையெல்லாம் செய்வாங்க. நீங்க இந்த ஆணையத்தை கேள்வியே கேட்க முடியாது, கேஸ் போட முடியாது, சட்ட ரீதியா எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. சட்டம் சொல்லுது. இது என்ன கொடுமைங்க? இது என்ன கொடுமை? இது எப்படி தெரியுமா இருக்கு? தேர்தல் ஆணையர்கள் யாரா இருந்தாலும் எந்த காலகட்டத்திலையும் ரிட்டையர்ட் ஆகி போனா கூட தேர்தல் ஆணையர்கள் மேல, தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர்கள் மேல நீங்க கேஸே போட முடியாது. அப்படி ஒரு சட்டத்தை ஏத்தி வச்சிருக்கான். ஏன்னா இன்னைக்கு எல்லா திருட்டு வேலையும் பார்க்கிற தேர்தல் ஆணையத்தை நாளைக்கும் நம்மால் கேள்வி கேட்க முடியாது. அப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கான். அது போலதான் இதுவும். நான் தொகுதி மறுவரையை செஞ்சு விட்டு போயிருவேன், நீ யாரையும் கேள்வி கேட்க முடியாது. இன்னொரு விஷயம், மக்கள் தொகை அடிப்படையில் நான் செய்வேன்னு சொல்லலையே, நான் எப்படி வேணாலும் செய்வேன், அது என் நோக்கம், என் இஷ்டம் அப்படின்னு எந்த அடிப்படை முகாந்தரம் இல்லாம குண்டு கமெண்டக்கா செஞ்சிட்டு இருக்கானுங்க. இதத்தான் கடுமையா ஏத்திருக்கிறாரு MK ஸ்டாலின். அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அவ்வளவு அவசரகதியில பதுங்கி பம்மி நீ ஒரு வேலை செய்யறனா, ஏதோ ஒரு திருட்டுத்தனத்தை செய்ய போற, ஏதோ ஒரு நாசகர வேலையை செய்ய போறன்னு அர்த்தம்ன்றார். நியாயம் தானே? இப்ப 2 மாநிலத்துல தேர்தல் நடக்குது, நம்ம எல்லாம் தேர்தலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த கும்பல் என்னத்தை பார்த்துட்டு இருக்கு? சட்ட திருத்தத்தின் மூலமாக நாட்டை நாசமாக்குது, தென் மாநிலங்களை காவு கொடுக்க பாக்குது. அப்பதான் ஸ்டாலின் சொல்றாரு, நேத்து வீடியோல சொல்றாரு, பார் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ, இந்த அரசியல், தேர்தல், அதிகாரம் எல்லாம் எங்களுக்கு 2ஆம் பட்சம் தான். கொள்கை, கோட்பாடு, மாநிலத்தினுடைய அதிகாரம் தான் எங்களுக்கு முக்கியம்
அப்படின்னு இருக்காரு. இதுதான் அவங்களை கடுப்பேத்தி இருக்கு. தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டு அப்படியே நைஸா நலிவிரலாம் நினைக்காதீங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதிப்புனா ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கிற ஒரு அடிச்சாடுற ஆட்டத்தை நீங்க பாப்பீங்க அப்படின்னு மிரட்டி விட்டு இருக்காரு. ஒவ்வொரு குடும்பமும், தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் தெருவுல உட்காருவோம், மொத்த பேரும் தெருவுல இறங்குவோம், இந்தியாவே கதிகலங்க வைப்போம். 50-60கள் இருந்த திமுகவை நீ பாக்கல, அத நீ பாப்ப அப்படின்னு இருக்காரு. 50-60கள்ல கடுமையான போராட்டத்தை நடத்திய அமைப்பு தான் திமுக அமைப்பும் இங்க இருக்கிற மாணவர் அமைப்புகளும். அதனாலதான் 67ல ஆட்சிக்கே வர முடிஞ்சது. நெருப்பு பறக்கிற போராட்டத்தை 50-60கள்ல பண்ணி இருக்கிறாங்க திமுகவினரும் இங்க இருக்கிற முற்போக்கு இயக்கங்களும். அத சொல்றாரு. 50-60கள்ல எங்க ஆட்டத்தை பார்க்கல, இப்ப பாப்ப அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காரு. இதுல என்ன கொடுமைன்னா, பியூஷ் கோயல் பாஜகவினுடைய தமிழ்நாட்டின் பொறுப்பாளர், அவர் சொல்றாரு, கல்வியறிவற்றவர்களுக்கு இது புரியாது. என்ன அர்த்தம்? முட்டா பயலுக்கு, படிக்காதவங்களுக்கு புரியாது. ஏன் 56 இன்ச்சு ஜி அப்படியே ஆத்தி தள்ளினாரு. அவர் என்ன படிச்சு கிழிச்சாரு? நாங்கெல்லாம் PhD போ, எங்க ஆத்தாப்பனே MA MD போ. இங்க எங்க ஊர்ல எல்லாரும் பார்த்தா முதல் தலைமுறைலாம் படிச்சு வெளியே வந்துட்டான், 2வது தலைமுறை படிக்க ஆரம்பிச்சிட்டான். எந்த ஊர்ல உட்காந்துட்டு படிப்பை பத்தி எங்களுக்கு டீச் பண்றீங்க? தமிழர்களை தொடர்ந்து முட்டாள்களாக இவர்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களுக்கு அரசியல் தெரியாது, தமிழர்களுக்கு எதுவும் தெரியாது, நம்ம திரும்ப திரும்ப அவமானப்படுத்திட்டு இருக்கான். இவனுக்கு தான் வரிசையில் நம்ம ஓட்டு போடணும், அடிச்சு தூக்கி மூஞ்சிய உடைச்சு அனுப்பணும். தோழர்களே, இது தமிழ்நாடு, எங்கள் உரிமையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம்ன்றத அடிச்சு காட்டணும். இது நம்ம காலம். ஏறி அடிக்கிறதுல பாஜக தமிழ்நாட்டை விட்டே ஓடணும்.